ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி மக்கர் சங்கரந்தி மற்றும் பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோவாக கிறிஸ்பியான பொரி உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கரைஞ்சா போதும், நமக்கு எந்த விதமான பாகுபதம் தேவையில்லை. இதில் உள்ள டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லாவே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இன்னொரு பேனில் எடுத்துக்கலாம். நம்ம என்னதான் க்ளீனான வெல்லம் வாங்கினாலும் இந்த மாதிரி சில டஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும். இதில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றி மாற்றி மேனேஜ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸ் கிடைக்கும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோன் கன்சிஸ்டன்ஸ் தான், கல் பதத்துக்கு வேணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸில் அந்த கன்சிஸ்டன்ஸ் கிடைக்கும். 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நொரையாக கொஞ்சம் திக்காக வர ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி பாருங்கள். நமக்கு அந்த கல் பதம் வந்துடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா பாதி இது கரைஞ்சிருச்சு, பாதி இது நமக்கு கேண்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிருச்சு. நம்ம அதனால் இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ ஒருக்க செக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு, ஆனால் சாஃப்டாக இருக்குது. இது நம்ம தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, டொமேட்டோ கன்சிஸ்டன்சி. நமக்கு கல் பதம் தான் வேணும். ஸோ 7 மினிட்ஸில் தான் எனக்கு கரெக்டாக அது கிடச்சிது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு ரோல் பண்ணவும் வருது. சாஃப்டாக இல்லை, ஒரு கல் மாதிரி நமக்கு இருக்குது. இதுதான் நமக்கு ஸ்டோன் கன்சிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு 4 கப்ஸ் அளவுக்கு நான் பொரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த ஜாகரி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சூடு போகிறதுக்குள்ளே நம்ம இதை ஒரு பால்ஸ் ஆக்கணும். இது நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாக கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பால்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு பொரி உருண்டை வரவே வராது. அதே மாதிரி இதை நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி பால்ஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்பவே இதை ஒரு காட்டன் பால்ஸை நம்ம உருட்டினா எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டுங்க. அப்போ நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்பியான பொரி உருண்டையை கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.
இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.